அலிலியானு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு அகமதுல வருது, முஸ்னத் 603 ஹதீஸு, அகமதுல முஸ்னத் அபூயாலால 412 ஹதீஸு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாங்கள் பத்ருடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் போய் புகலிடம் தேடிக்கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். ரசூலுல்லாஹ்க்கு தப்பாக எஸ்டிமேட் போடுறாங்க. இவர் தஸ்பீ மணி உருட்டுற கையே, இதுக்கு வால் உருட்ட தெரியாது நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தப்பாக கணக்கு போட்டு அப்படி சொல்கிறாங்க. எங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எதிரிகளின் வாள்களுக்கு நெருக்கத்தில் இருந்தார்கள். கிட்ட இவங்க போக பயந்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் போய் தைரியமாக சண்டை போட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி 10 பேர் நின்றுக்கிறது. ஏன்னா அவரே பார்த்துக்குவாரு, நாம் சும்மா சப்போர்ட்டுக்கு நின்னா போதும் அப்படிங்கிறது. அன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? வீரத்தில் பேர் பெற்றாரு யார்? அலி ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்றாங்க, பத்ரில் என்னையும் அபூபக்கர் அவர்களையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவருடன் ஜிப்ரீலும் இன்னொருவருடன் மீகாயிலும் இஸ்ராயிலும் இருவரும் உள்ளனர் அப்படிங்கிறாங்க. இந்த மலக்குகள் மிகப்பெரிய மலக்குகள் ஆவார்கள், சண்டையில் சஃபில் இவர்கள் உடனே ஆஜராகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து 1657 முஸ்னத் அஹமதுலையும் பஸாரில் வந்து 729 ஹதீஸாவும் இது வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் ஒரு ஆள் கூட இருக்காராமா. யார் கூட? அந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் கூட, ஜிப்ரீலும் அபூபக்கரும் யாரு அலி ரலியல்லாஹு அவங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு ஆள் கூட இஸ்ராஃபீலும் மீகாயிலும் இருக்கிறாங்க. இவங்க பெரிய பெரிய ஆட்கள் வந்து இவங்க வந்து சண்டையில் வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.